நாடார்களின் வரலாறு, ஆன்மீகம், அரசியல், விளையாட்டு மற்றும் அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நாடார் டுடே டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஏன் சந்திக்கவில்லை? இது எங்களுக்கு அவர்கிட்ட கேட்டு சொல்லணும். இப்ப இந்த போராட்டத்திற்கு எங்களுக்கு எதுக்கு அழைப்பு கொடுக்கல? நாங்க வரமாட்டோம்னு சொன்னோமா? அப்ப எதிர்கட்சிகளை வைத்து அவர் அந்த நல்லுசாமி என்பவர், அந்த விவசாயி, அந்த ஐயா நடத்தக்கூடிய போராட்டத்தின் என்ன சொல்றது, அந்த போராட்டத்தின் நோக்கம் என்ன? எதிர்கட்சிகளை தேடி விளம்பர அரசியல் செய்ய வேண்டுமா? இல்ல அதிகாரத்தில் இருக்கிறவர்களை கொண்டு உங்களை கோரிக்கைகளை வென்று பெற்றுக்கொள்ள வேண்டுமா? எங்களை வந்து பாருங்கள், நாங்கள் தமிழக முதல்வரை கூட்டி சொல்கிறோம், உங்களுடைய கோரிக்கை தமிழக முதல்வரிடம் வைங்கள். கோரிக்கை நியாயமா இருந்தால் தமிழக முதல்வர் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பரிசீலனை செய்வார். அதை விட்டு இந்த மாதிரி விளம்பர அரசியல் ஏன் தேட வேண்டும்? கடந்த 11 வருடங்களாக அஇஅதிமுக ஆட்சியில் இந்த பனை வாரியம் என்பது செயல்படவே இல்லையே. அப்பெல்லாம் எங்க போனாங்க இந்த கும்பல்? அப்ப ஏன் போராடல? பனை தொழிலாளர் நல வாரியமே செயல்படலையே. அப்ப அதை கேட்கவே இல்லையே. இன்னைக்கு செயல்படுற வாரியத்தை கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே. அப்ப விளம்பர அரசியல் எத்தனை நாள்? எல்லாரும் விளம்பர அரசியல் தான் பண்றாங்க. விளம்பர அரசியல் எதற்காக? பனை தொழிலாளர்களுக்கு வந்து பனை தொழிலாளர்கள் பிரச்சனையை முன்னெடுக்கிறங்கிற பேர்ல இவங்கள விளம்பரப்படுத்துறாங்க. உங்களை விளம்பர அரசியல் பண்றது முக்கியம் இல்லைன்னா சமுதாயத்துக்கு பணி செய்ய வாருங்கள். சமுதாய பணி செய்யுங்க. சமுதாயம் என்ன, பொது பணினா என்னன்னா தன்னோட தொழிலை விட்டு பண்றதுல பொது பணி. எவ்வளவு மேலை நாடுகள்ல பிரதமர்கள், அதிபர்கள், அதிபர்களா இருக்காங்க. இன்னைக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, இன்னைக்கு டொனால்ட் ட்ரம்ப், அவர் எவ்வளவு பெரிய தொழிலதிபர், அவர் இன்னைக்கு வந்து அதிபரா இருக்காரு. நம்ம நாட்டுல மட்டும்தான் தொழிலதிபர்கள் அரசியலுக்கு வரக்கூடாதுன்ற ஒரு தப்பான ஒரு முன்னோட்டத்தை கொண்டு போறாங்க. சொந்த வீட்டை பார்க்காம எப்படி வந்தா பொருளாதாரம் அவங்ககிட்ட இருக்கும், அரசு கஜானாவில கை வைக்க மாட்டாங்க, மக்களுக்கு அவங்களால முடிஞ்ச பணியை செய்ய முடியும். அவங்களால தன்னோட வீட்டை பாதுகாக்கணும். தன்னோட வீட்டை பார்த்து சரிண்ணா நம்ம இன்னைக்கு 3 வேளை சாப்பிடணும். நான் என்ன கேட்கிறேன், தமிழ்நாடு நாடார் சங்கம் என்ற போலி சங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிற முத்து ரமேஷ் நாடார் என்ன தொழில் செய்யறார் தெரியல, யாருக்குமே தெரியல, எனக்குமே தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஒரு தொழில் பண்றாரு, ஒரு புக் அடிச்சு வசூல் வேட்டை நடத்துறாரு. ஒற்றுமை திருவிழா என்று நாடார்களை பொது இடத்தில் நம்ம சமுதாயத்தின் ஒற்றுமை சீர்குலைக்கிறது இந்த மாதிரி கைகூலிகள். ஆனா அவர் நடத்துற ஒற்றுமை திருவிழா 20 பேர் கூட இருக்க மாட்டாங்க. அதுதான் இந்த சமுதாயமா? 80 லட்சம் பேர் வாழக்கூடிய இந்த சமுதாயத்தை ஆனா இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு 1 இயர் சித்திரை முழு நலவு மாநாடு மகாபலிபுரத்துல நடத்துறாங்க. எவ்வளவு பேர் வர்றாங்க? லட்சக்கணக்கான மக்கள் வர்றாங்க. அப்ப நீ நடத்துற திருவிழாவா? நீ சுயசாதி தலைவர்களை விமர்சித்துக் கொண்டிருந்தா எந்த நாடார் உன்னை நோக்கி வருவான்? ஆனா இந்த இளைஞர்கள் இதை சிந்திச்சு பார்க்க வேண்டும். முகநூல் அரசியல் செய்வது, வாட்ஸ்அப் அரசியல் செய்வதும் செயல் அரசியல். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடினா நம்மளோட தாம்பரத்துல உங்களுக்கு கூட தெரியும், ஒரு மெடிக்கல், நம்ம சமுதாயத்தை சேர்ந்த ஒரு மெடிக்கல் அதிபர், மெடிக்கல் கடை நடத்தக்கூடிய ஒரு அதிபர், மருந்து கடை நடத்தக்கூடிய அதிபர், அவருக்கு ஒரு அச்சுறுத்தல். அந்த அச்சுறுத்தல் உங்கள்கிட்ட கூட அண்ணன்ட்ட கூட வந்துச்சுன்னு நீங்க சொன்னீங்க. அந்த அச்சுறுத்தலை அணுக வேண்டிய முறையில் தவறான முறையில் அணுகி அந்த மருந்து கடை அதிபர் கொலை உண்டார். இன்னைக்கு அந்த குடும்பம் நடுத்தர நினைக்குது 2 வருஷம். நீ யாருமே போய் பார்க்கலையே. ஒரு விஷயத்தை எப்படி அணுக வேண்டும் என்று அணுக தெரியாமல் அந்த மருந்து கடை அதிபர் என்ன சொன்ன, செத்து போயிட்டாரு. அவர் குடும்பம் இன்னைக்கு ரோட்ல நிக்குது. அன்னைக்கு அதை அணுக தெரியாம அணுகி அந்த தற்கொலைக்கு அந்த கொலைக்கு காரணமும் இந்த முத்து ரமேஷ் நாடார் தான். சமுதாய கைக்கூலி வேலை பார்த்துக்கிட்டு உனக்கு எங்க காசு கிடைக்குது அங்க போய் கூவிக்கிட்டு இருக்கிறதுனாலதான் அந்த மருந்து கடை அதிபர் கொலை உண்டார். அதை எப்படி நடத்தணும் உனக்கு தெரியல, அது எப்படி கையாளணும் தெரியல. அது தெரியாம இன்னைக்கு அந்த குடும்பமே ரோட்ல நிக்குது. இது மாதிரி உன்னோட சங்கத்துல இருக்கக்கூடிய எவ்வளவு பேரோட வாழ்க்கையை நீ சீரழிச்சிருக்க. நீ எல்லாம் இளைஞர்கள் அதிபரா? நான் ஒரு இளைஞர் தான், உன்னை நோக்கி நான் வரவே மாட்டேனே, எந்த காலத்திலயும் வர மாட்டேன். என்னை பின்பற்றக்கூடிய 1000 இளைஞர்கள், எங்கள் சின்னவர் கார்த்திக் நாராயணனை பின்பற்றக்கூடிய இளைஞர்கள், எங்களோட சமத்துவ கழக தலைவர் ஐயா எர்ணாவூர் நாராயணனை பின்பற்றக்கூடிய இளைஞர்கள், லட்சாவதி பேர் இளைஞர்கள் எவனுமே உன் முன்னாடி வரமாட்டான். எந்த நாடார், உண்மையான நாடார் எவனுமே வரமாட்டான். இது வரைக்கும் நாங்க வந்து கிட்டத்தட்ட நான் பணிக்கு வந்து 8 வருஷம் ஆயிடுச்சுன்னா, சமுதாய பணிக்கு வந்து நான் எந்த தலைவர்களையும் விமர்சிச்சது அண்ணன் ராக்கெட் ராஜா. அதுக்குள்ள தேவையில்லை. இப்போ தேவை கிடையாது. நம்ம எதுக்கு வரோம்? சமுதாய பணி செய்ய வரோம். சமுதாய பணி வந்து நம்மளால முடிஞ்சதை நம்ம செய்யணும். நமக்கு முடியாததான் இன்னொரு ஆள் செஞ்சிருவாங்க. அதுதான் இல்லையா? அப்படியே நம்ம வந்து போனோம் தான் நம்மளால எல்லாம் செஞ்சிட முடியாது. ஒருவரால இப்ப நம்ம தொழிலை பார்க்கணும். அந்த தொழில இருந்து வர்ற அந்த வருமானத்தை எடுத்து தான் நம்ம வந்து சமூக வேலைகள்லாம் பார்க்க முடியும்.
அதை ஒரு தொழிலா பண்ணோம்னா நம்ம வந்து எப்படி நீ சமுதாய பணி செய்ய முடியும்? அது தொழில் உங்களுக்கு. தலைவர் இன்னைக்கு எவ்வளவு பெரிய போராட்டங்களை முன்னெடுத்திருக்காரு அண்ணன், உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பெரிய போராட்டங்கள். இன்னைக்கு வந்து வட சென்னையில நமது வியாபாரி பெருமக்கள் இன்னைக்கு ஒரு சொத்து, ஒரு சங்கம் வைத்து அங்க நடத்தி இன்னைக்கு அரசியல் மிக்க அதிகாரத்துல அங்க இருக்காங்கன்னா அது காரணம் யாரு? எர்ணாவூர் நாராயணன்ற அந்த மாபெரும் தலைவர். கண்டிப்பா. ரைட்டா? இன்னைக்கு அந்த வட சென்னையில போய் கேட்டு பார்க்கணும், நீ என்ன செஞ்சிருக்க சமுதாயத்துக்கு? உன்ன மாதிரி ஒரு துண்டை போட்டுக்கிட்டு ஊரை ஏமாத்திட்டு தெரியல. இல்ல இப்ப இன்னொரு சின்ன ஒரு விஷயம் ஒண்ணு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீமான் வந்து இன்னைக்கு வந்து நல்ல ஒரு அரசியல் பண்ணி முன்னோக்கு அனைத்து சமுதாய மக்களையும் ஒருங்கிணைச்சு ஒரு நல்ல ஒரு அரசியல் பயணத்தை முன்னோக்கி கொண்டு போயிட்டு இருக்காரு. அவரை கீழ்நோக்கி இழுக்கிறதுக்குள்ள வேலையை தான் இவரு செய்யறாரு. அதுதான் செஞ்சாரு. அவர் என்ன செய்யறாரு பாத்தீங்கன்னா, எங்க போனாலும் ஒரு துண்டை அவரு அந்த அவங்க ஒரு அமைப்பை துண்டை போட்டுட்டு இவரு நாடாரு நானு நாடாரு. ஏன்னா அவரு கூட இருக்கிறது பல சமுதாய மக்கள் ஒருங்கிணைஞ்சு இருக்கிறாங்க. அண்ணன் சீமான் அவர்கள் தான் நாடார் என்று எங்கேயுமே பிரதிபலிச்சது சொன்னது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு எங்கே சொன்னது கிடையாது. அவர் ஒரு நாம் தமிழர் என்ற ஒரு அரசியல் தமிழ் தேசியத்தை நோக்கி அவர் போயிட்டு இருக்காரு. அவர் தமிழ் தேசியத்தை நோக்கி அங்கேயும் போய் அவரை கொண்டு போய் மேல போயிட்டு இருக்கிற காலையில அவர் வந்து நல்ல ஒரு முன்னோக்கி போயிட்டு இருக்கிறவரை இது வந்து ஒரு ஜாதியை உள்ள கொண்டு போய் அங்க இருக்கிறவங்களையும் கலைச்சு விட்டு அவரை கீழே எடுத்து விட பாக்குறாரு. எனக்கு நாடார் சமுதாயத்துல இருந்து யாரு முன்னாடி வந்தாலும் யாரும் மேல போக கூடாது, அது எல்லாரு காலையும் இழுத்து. இவரை போன்ற கோமாளித்தனமான அரசியல் செய்வர்களுக்கு அதுதான் தெரியும். ஒரு விஷயத்தை அணுக தெரியாது. ரைட்டா? இன்னைக்கு தலைவர் அவர்கள் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, தஞ்சையில வந்து சென்னையில வந்து ஒரு ஸ்பெஷல் ரயில் மறியல் போராட்டம், தஞ்சையில ஒரு மாநாடு, சேலத்துல பனை தொழிலாளர் மாநாடு, திருச்சியில் மாநாடு, மெரினாவில் மாநாடு, தீவுத்திடல் மாநாடு, விருதுநகர் மாநாடு, சென்னையில் டிஎம்பி வங்கி மீட்பு போராட்டம், சென்னையில் கூட்டம் போட்டு கரிக்கல்ராஜ் அண்ணாச்சி பட்டிவீரம்பட்டி சவுந்தரபாண்டிய 100 விழா, அம்பாசமுத்திர தேர்தல் போட்டிட்டு இன்னைய சபாநாயகர் முன்னாள் சபாநாயகர் ஆவுடையப்பன் அவர்களை எதிர்த்து 3ஆம் இடம் பெற்றார். வில்லம்பு சின்னத்தை போட்டிட்டாங்க. அன்னைக்கு வந்து சுயேட்சையா நின்று அதான் நாடார் சமுதாயம் சேர்ந்து கிட்டத்தட்ட 10 பேர் போட்டியிடணும்னு சொல்லப்போ யாருமே போட்டியிட தயாராக இல்லாத தருணத்துல உயிரை துச்சமா கருதி சென்னையில இருந்து அம்பாசமுத்திரத்துக்கு போய் ஒரு சமுதாய தலைவரா அன்னைக்கு சுயேட்சையா போட்டிட்டு நின்றோம். நீ உன்னால ஒரு வார்டு மெம்பர் ஆக முடியுமா? வார்டு மெம்பர் எழுத்து நிக்க முடியுமா? அதுக்கு திராணி இல்ல. நீ வந்து சும்மா ஒரு 4 யூடியூப் சேனலை தூக்கி வச்சுக்கிட்டு நீ பேசுற பேட்டியை கண்டு இந்த சமுதாய இளைஞர் சீரழிந்து போறாங்க. எங்களுக்கும் நாங்க ஆனா கருத்தியல் ரீதியா நாம் தமிழர் சீமான் அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்களே அவர் சொன்ன நம்ம திராவிட மாடல் ஆட்சியை அன்று பொய் பரப்புரை செய்தார். அதற்கு விளக்கம் தரும் விதமாக பனைப்பற தொழிலாளர் நலவாரிய தலைவர் அவர்கள் கருத்தியல் ரீதியா எழுதி கொண்டார். அதை கருத்தியல் ரீதியா தான் பண்ணும். இவ வீட்டை முற்றுகையிட்ட எல்லாரையும் கூலிப்படைன்றார். அப்ப சமுதாயத்துல உள்ள எல்லாரும் கூலிப்படையா? அப்ப ஒரு தலைவர் அவருக்கு அப்படித்தானே தெரியும். இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல வந்து எவ்வளவு பேர் தொழில் செய்யறாங்க. ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கர் இருக்காங்க. ஒரு வந்து ஒரு ஒரு 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தொழில் செய்யறவங்கள அவங்க தொழில் ரீதியா அவங்களை வந்து இழிவுபடுத்துவாங்க. கண்டிப்பா கரெக்டான. தலைவர் அவர்கள் அன்று சாராய கடை நடத்தினாருன்னா கவர்மெண்ட் லைசன்ஸ் கொடுத்து நடத்தினார். ஆமா கரெக்டா? கவர்மெண்ட் லைசன்ஸ் கொடுத்து நடத்துறாரு. ஆமா. நம்ம போலி சாராய கடையை நடத்தணும். நானே நடத்திருக்கேன். அப்புறம் நான் பார் எடுத்து அன்னைக்கு அந்த பார்ல அன்னைக்கு அட்டைப்பட்டி எடுத்தது நம்ம ஆட்கள். ஆமா, நம்ம ஆட்கள், நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். அப்ப நீ வந்து அந்த காலத்துல தமிழக அரசு இப்ப நீ சொல்ற என்கவுண்டருக்கு பயந்தார். இன்னைக்கு வந்து தலைவர் மேல ஒரு வழக்கு கூட இல்லை. ஆமா, தலைவர் அனைத்து வழக்குகளிலிருந்தும் மாண்புமிகு நீதிமன்றத்தால் விடுபட்டார். அப்ப நீ நீதிமன்றத்தை கேள்வி கேட்கிறியா? நீ நீதிமன்றத்தை கேள்வி கேட்கிறியா? அப்ப நீதிமன்ற தீர்ப்பை தப்புன்னு சொல்றியா? அப்ப நீ தமிழக அரசியல் அமைப்பே தப்புன்னு சொல்றியா? இல்ல இந்திய அரசியல் அமைப்பே தப்புன்னு சொல்ற. அப்ப உனக்கு அரசியல் மேல எந்தவித புரிதலும் கிடையாது. கரெக்டா? உனக்கு எந்த புரிதலும் கிடையாது. உனக்கு என்ன தெரியும் அரசியல் அமைப்பை பத்தி? அது தெரியுது அப்படிலாம் பேச மாட்டாங்கல்ல. நான் என்ன சொல்றேன், ஒன்னால் சமுதாயத்துக்கு என்ன நன்மை? நீ என்ன பண்ணிருக்க? இது வரைக்கும் என்ன பண்ணிருக்க? நான் எங்களுக்கு இன்னொரு கேள்வி இருக்குன்னு, ஏன் இந்த கல் இயக்க நல்லுசாமி அவர்கள் அரசா இன்று இருக்கிற ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒருவரை கூட கூப்பிடல. பனைமர தொழிலாளர் நலவாரிய தலைவர் ஐயா அவர்களை கூப்பிடவில்லை. கால்நடை மீன்வளத்துறை அமைச்சர் அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன், கழக துணை பொதுச்செயலாளர் கனிமொழி அக்கா அவர்களை கூப்பிடவில்லை. அப்ப அவர் விளம்பர அரசியல் தானே தேடுறாரு. ஆமா, அதான் சொல்ல. இன்னைக்கு ஒரு போராட்டம், அதாவது ஒரு நிறுவனம் இன்னைக்கு அதாவது அந்த கல் சம்பந்தமான விஷயங்கள் பேசினா கல் நல வாரியம் இன்னைக்கு இருக்கு. அந்த வாரியத்துல போய் முறையிடணும். அந்த வாரியத்துல முறையிட்டு அது செயல்படாம இருக்கும் பட்சத்துல நம்ம ரோட்ல இறங்கி போராட்டம் பண்ணலாம். ஆனால் இன்றைக்கு இந்த கல் இறக்கும் போராட்டம்னு ஒரு சிலரை தவிர ஒரு சிலர் முறையா பண்ணிட்டு இருக்காங்க. அதுல குறிப்பிட்ட கல் இறக்கும் போராட்டத்திற்கு சமத்துவ மக்கள் கழகமும் நாடார் பேரவையும் என்றும் ஆதரவு. தலைவர் அவர்கள் எவ்வளவு கல் இறக்கும் போராட்டத்தை நடத்திருக்காங்க.
அவர் என்றைக்குமே கல் இறக்குவது தப்பு என்று சொல்லவே இல்லை. நாங்கள் தமிழக முதல்வர் அவர்களிடம் தொடர்ந்து இது சம்பந்தமா கோரிக்கைகள் வைத்துக் கொண்டே இருக்கிறோம். ஒரு கூட்டணியில் அங்கம் வைத்துக் கொண்டு இது சம்பந்தமா பல கோரிக்கைகள் இப்ப கூட சட்டமன்ற கூட்டத்தொடரில் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு ரூபி மனோகர் அவர்கள் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வராங்க. அந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் யாரு கொண்டு வர வச்சான்னு உங்களுக்கு தெரியுமா? நானும் ஐயாவின் உத்தரவின் பேர்ல நானும் கார்த்திக் நாராயணன் அவர்களும் விடுதலை சிறுத்தைகளை சேர்ந்த அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களை இந்த வடபழனியில சந்திச்சு நாங்கள் ஒரு கோரிக்கை மனு கொடுக்குறோம். என்ன கோரிக்கை மனுனா, நம்ம நாடார் பிரதிநிதித்துவம் இன்னைக்கு வந்து சட்டமன்றத்துல இல்ல, ரைட்டானா? தனிப்பட்டு இப்ப தலைவர் அவர்கள் உள்ள போனா மட்டும்தான் சமுதாயத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு தலைவர் அங்க இருப்பாங்க, கரெக்டா? இப்ப தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் திரு வேல்முருகன் இருக்கிறார், வன்னி சமுதாயத்தை அவர் வந்து பிரதிபலிக்கிறார். அது மாதிரி வந்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நமது ஐயா அவர்கள் உள்ளே சென்று சட்டமன்ற உறுப்பினர் ஆனதற்கு அப்புறம் தான் நாடார்களுக்கான உரிமையை கவன ஈர்ப்பு தீர்மானம் மூலம் கொண்டு வர முடியும், கரெக்டா? அப்போ நாங்க என்ன பண்றோம், எதை எப்படி அணுக வேண்டும் என்ற முறையை நீங்க இதுல பாத்துக்கணும். அப்போ அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களை சந்தித்து அவருடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மூலமாக இந்த மாதிரி கல் இறக்கக்கூடிய தொழிலாளர்கள் மேல விசச்சாராய வழக்கு பாய்கிறது, இதை நீங்க வந்து வரக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடர்ல ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானமா கொண்டு வரணும்னு சொல்லி நாங்கள் அண்ணன் தொல் திருமாவளவன், தமிழக வாழ்வுரிமை கட்சி அண்ணன் வேல்முருகன், காங்கிரஸ் கட்சி தலைவர் அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்களிடம் முறையிடுறார் தலைவர் அவர்கள். தலைவர் சின்னவர் கார்த்திக் நாராயணன் தலைமையில நாங்க போய் இந்த 3 பேரையும் முறையிடுறோம். அதன் சம்பந்தமாக தான் அண்ணன் ரூபி மனோகர் அவர்களும் சிவாஜி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அசோகன் அவர்களும் இதை கவன ஈர்ப்பு தீர்மானமா கொண்டு வர்றாங்க. சபாநாயகர் ஐயா அண்ணாச்சி அப்பாவு அவர்களே தலைவர் அவர்கள் நேரடியாக சந்திச்சு இது பட்டு ஒரு கோரிக்கையை கொடுக்கிறார். அப்போ ஒரு விஷயத்தை எப்படி அணுக வேண்டும் என்று அணுகி அதன் மூலம் விசச்சாராய வழக்கு கைவிடப்பட்டு இன்று பனைமர தொழிலாளர் ஏறக்கூடிய தொழிலாளர்கள் நலமுடன் பணமேறிட்டு இருக்கான். அவனுக்கு எந்த தொந்தரவும் இல்லை. இப்ப இவன் பண்ண கோமாளித்தனத்தினால அவங்க மேல வழக்கு பாயும். அதைத்தான் இவன் பண்ணிட்டு இருக்கான். எப்படி பனைமர தொழிலாளர் நிம்மதியா இருக்கலாம் அப்படின்றதுக்கு எடுத்ததுதான் இவன். யார் முத்துரமேஷ் நாடார் அவர்கள் அந்த பனைமர தொழிலாளர்கள் ஏன் இப்போ நிம்மதியா இருக்கான் அப்படின்னு விளம்பர அரசியல் தேடுறதுனால இன்னைக்கு பனைமர தொழிலாளர்கள் பாதிக்கப்பட போறான். ஆனா கல் என்பது மதிப்பு கூட்ட முடியாத ஒரு பொருள், கரெக்டானே? நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஃபெர்மெண்டேஷன் ப்ராடக்ட். ஆமா, 2 நாள்ல புளிச்சிரும். அதோட ஆயுஸ் வந்து 24 hours அவ்வளவுதான். நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். பதநீர் என்பது மதிப்பு கூட்டக்கூடிய பொருள், ரைட்டா? கண்டிப்பா. இன்னைக்கு தமிழக அரசு பதநீரை மதிப்பு கூட்டி பணக்கருப்பட்டியை ரேஷன் கடையில் கிடைப்பதற்கு ஆவணம் செய்வதாக சொல்லியிருக்கிறார். இது சம்பந்தமா தலைவர் அவர்கள் கதர்வாரிய அமைச்சர் அவர்கள் ஐயா திரு ராஜகண்ணப்பன் அவர்களை சந்தித்து இது வந்து கேட்கும்போது அந்த சப்ளை டிமாண்ட்னு ஒரு விஷயம் இருக்கு. நம்ம மக்கள் தொகைக்கு ரேஷனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி சப்ளை ப்ரொடியூஸ் ஆகும், கருப்பட்டி ப்ரொடியூஸ் ஆகணும். அப்ப அதை ஊக்குவிக்கும் விதமாக பல திட்டங்களை தமிழக அரசு கொண்டு வருவதற்கு ஆவணம் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ பதநீர் என்ற கூடிய ஒரு மாபெரும் அமிர்தம், கரெக்டா? அந்த அமிர்தத்தை வைத்து மதிப்பு கூட்டி பணக்கருப்பட்டி, உங்களுக்கே தெரியும் நம்ம சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்கள் ஆலடிப்படியா என்ற கருப்பட்டி காப்பி மாசத்துக்கு 10 கோடி டர்ன் ஓவர் பண்றான். நெல்லைக்கு கருப்பட்டி காப்பி, இன்னைக்கு அங்கங்க கருப்பட்டி காப்பி தேடுறோம். அண்ணன் சீமான் அவர்கள் கூட சொன்னாங்க பேட்டியில, கருப்பட்டி காப்பியை தேடுறிய, கல்லால கருப்பட்டி வராதுன, பதனியில தான் கருப்பட்டி வரும். நான் வந்து ஒரு பனையேறி சமூகத்தை சேர்ந்தவன். எங்க மாமா பனையேறி, என்னோட தாத்தா பனையேறி, ரைட்டா? எனக்கு அந்த சமூகம் எப்படி இருக்கும் என்று தெரியும். எங்க வீட்டுல பதநீர் காய்ச்சிருக்காங்க சின்ன வயசுல. இன்னைக்கு எங்க ராமநாதபுரம் மாவட்டத்துல கூட பனைத்தொழில் ஏறக்கூடிய பல தொழிலாளர்கள் அழிந்து விட்டாங்க. ஒரு சர்வே சொல்லுது, கேரளால 30,000 பணமேறி இருந்திருக்காங்க. கடந்த வருடம் 14,000 பேரை குறைஞ்சிட்டாங்க. எல்லாம் ஆட்டோ ஓட்ட போயிட்டான், ரைட்டா? அன்னைக்கு காமராஜர் வந்து பனை ஏறாத படிக்கவான்னு கூப்பிட்டாரு. அன்னைக்கு படிக்க வந்ததுனாலதான் என்னை போன்ற என் தந்தை தலைவர் அவர்கள்லாம் இன்னைக்கு மாபெரும் வணிக சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இருக்கோம், ரைட்டா? இன்னைக்கு திருப்பி 30-40 வருஷம் பின்னாடி கூட்டிட்டு போறோம். பனையேறதுக்கு ஆள் இருக்கா? உங்க ஊர்ல இருக்கா? எங்க ஊர்ல இல்ல. என் ஊர்லயே ஒருத்தர் தான் பனையேறுவாரு. அவர் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும், ரைட்டா? இளைஞர்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமா ஏறுறாங்க, அவர்களோட ஆர்வத்தின் மிகுதியால் ஏறுறாங்க. ஆனா இன்னைக்கு பதநீர் இறக்குவதற்கு லைசன்ஸ் கொடுக்குறாங்க. கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் நாங்க ஒரு கோரிக்கை வைக்கிறோம். ஐயா வந்து தேனி, திண்டுக்கல், ராமநாதபுரத்துல ஒரு பனை தொழிலாளர் சந்திக்கிறாங்க, ஒரு ஆலோசனை கூட்டம் போடுறோம். அப்ப அந்த பனை தொழிலாளர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பதநீர் லைசன்ஸ் ஜனவரி மாதம் கொடுக்க வேண்டிய லைசன்ஸை மார்ச் வரைக்கும் இழுத்தடிக்கிறாங்க அப்படின்னு அந்த தொழிலாளர் கோரிக்கை வைக்கிறாங்க. அப்ப நாங்க என்ன பண்றோம், சபாநாயகர் ஐயா அப்பாவு அவர்களை சந்திச்சு இந்த கோரிக்கையை வந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை சந்திக்க நாங்க நேரம் கேட்டு அது சந்திக்கும் போது அது சம்பந்தமா கோரிக்கைகள் கொடுத்தோம். அந்த லைசன்ஸை, ரைட்டா, ஜனவரியிலே கொடுக்கறதுக்கு ஆவணம் செய்ய வேண்டும். ஏனென்றால் அந்த பதநீர் என்பது ஒரு குறிப்பிட்ட மாதம், ஒரு 4 மாதம் 5 மாதங்கள் தான் கிடைக்கும்.
ஆமா. அதுக்கப்புறம் அது வந்து சீசன் போயிடும். ஆமா. கரெக்டா? ஆமா. அந்த சீசனுக்குள்ள அந்த கருப்பட்டிகளை உற்பத்தி பண்ணாதான் அந்த பதநீர் தொழில் செய்யக்கூடிய தொழிலாளர்களோட வாழ்வாதாரம் மேம்படும். கண்டிப்பா. அப்போ நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னு இந்த விளம்பர கும்பலுக்கு Facebookல போட்டு டமாரா அடிச்சுனேவா இருக்க முடியும் எப்ப பார்த்தாலும். இவங்க என்ன பண்ணாலும் இப்ப நான் அண்ணன் பாலமுருகன் செஞ்ச டமாரம், உடனே ஒரு போட்டோ உடனே ஒரு போட்டோ எடுத்து டமாரம், ஒரு திரைப்படம் கூட இருக்கு, இப்படி பார்த்துட்டு இப்படி திரும்பணும்னு பேனர் போட்டுருவாங்க அந்த மாதிரி தான். ரைட்டா? அது போன்ற திரைப்பட அரசியல், விளம்பர அரசியல் செய்யக்கூடிய எங்கள் தலைவர். எங்கள் தலைவர் வந்து செயல் தலைவர். சமுதாயத்திற்காக அன்றுமல்ல இன்றுமல்ல பல வருடங்களாக சமுதாயத்திற்காக, கூட்டணி தர்மத்திற்காக, இந்த சமுதாய மக்களுக்கு எங்கிருந்தால் நன்மை என்று சூஸ் பண்ணி ஒவ்வொரு அரசாங்கத்திலும் சமுதாய மக்களுக்கு நலனை பெற்று தருவதற்காக தனது சொந்த இப்ப நீங்க சொன்னீங்க பனைமர தொழிலாளர் நலவாரியத்துல சொந்த செலவுல. ஆனா ராமநாதபுரம் மாவட்டத்துல எனக்கு இன்னொரு கொஸ்டின் இருக்குங்க. இன்னைக்கு விடக்கூடிய இந்த லெட்டர் பேட் சங்கம் நிறைய இருக்கு. ரைட்டா? இந்த லெட்டர் பேட் சங்கம் நாங்க 1 கோடி பனை விதை நட்டோம் 17 கடலோர மாவட்டங்களில். ரைட்டா? 1044 கிலோமீட்டர் 1 கோடி பனை விதை நட்டோம் இல்லையா? அன்னைக்கு எங்க போனாரு இந்த சங்கத்து கல் இயக்கம் நல்லுசாமி? எங்கு சென்றார்? முத்துரமேஷ் நாடார் எங்கு சென்றார்? ஏன் எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கல? நாங்க பணம் தானே வச்சோம், வேற ஏதாவது வச்சோமா? எனக்கு ஒண்ணும் புரியலையே. நாங்க பணம் மரம் தான் வச்சோம். நானே சாயல்குடியில நரிப்பையூர் என்ற கிராமத்தில் ஐயா மாண்புமிகு கதர்வாரி அமைச்சர், இன்று பால்வளைத்துறை அமைச்சர் இருக்கக்கூடிய ராஜகண்ணப்பன், அன்று இருந்த எங்களுடைய மாவட்ட ஆட்சியர் விஷ்ணுச்சந்திரன், இவ்வளவு பேரை கூட்டி, ரைட்டா, NSS மாணவர்கள் 500க்கு மேற்பட்ட மாணவர்களே கூட்டி, நான் உங்களுக்கு போட்டோ தரேன் இந்த பேட்டி முடிஞ்சோன்னா, அந்த மாவட்டத்துல கிட்டத்தட்ட ஒரே நாளில் 27 லட்சம் பனை விதையை ராமநாதபுரம் மாவட்டத்தில் நட்டோம். அதுவே இவருக்கு தெரியல. உடனே எங்க முளைச்சிச்சுன்னு கேக்குறாரு. இயற்கையா வரக்கூடிய பனைமரம் முளைப்பதற்கு 25 வருடங்கள் ஆகும். அதுவே உனக்கு தெரியல, நீ எங்க சமுதாயத்துக்கு நல்லது செய்ய போற? நான் பனையேறி குடும்பத்தை சேர்ந்தவன், நான் சொல்றையா? அது முளைத்து அதனுடைய பயனை தருவதற்கு 25 வருடங்கள் ஆகும். உனக்கு என்ன தெரியும்? உனக்கு ஒண்ணும் தெரியாது. புக் அடிச்சு வசூல் பண்ண தெரியும். வசூல் பண்ணிட்டு விளம்பர அரசியல் பண்ண தெரியும். உனக்கு ஒரு அது கூட செஞ்சுட்டு போனா தப்பு இல்ல. நீ வந்து உனக்கு வேற தொழில் தெரியாது, இந்த தொழிலை பற்றி பண்ணி வசூல் பண்ணி சாப்பிட்டு போனோட சரி போட்டு நம்ம சமுதாயத்துல ஒரு ஆள் இப்படியாட்டு ஆனா இப்ப என்ன பிரச்சனைன்னா சமுதாயத்துக்குள்ள வந்து பிரிவினைவாதம் பண்றதான் நம்ம வந்து இப்ப வந்து நம்ம வந்து எதிர்க்கிறோம். ஆனா அந்த காலத்துல நீங்க சொன்னீங்க முன்னோர்கள் வந்து உறவின் முறை மகாஜன சங்கன்னு நம்ம சமுதாயத்தை ஒன்றிணைக்கிறது பண்ண வேலைய இவனை போன்ற ஆட்கள் என்ன பண்றான்னா காசை வாங்கிக்கிட்டு, சரி நான் என்ன கேட்கிறேன், இவையே எந்த ஆளுங்கட்சி அந்த போராட்டத்துக்கு கூப்பிடல? ஆளுங்கட்சிட்டு தான் அதிகாரம் இருக்கு. ஆனா ஒரு விஷயத்த எங்க போய் கோரிக்கை வைக்கணும்? உங்க வீட்டுல இப்ப ஒரு பிரச்சனை, தண்ணி வரல கார்பரேஷன்ல, எங்க வைப்பீங்க கோரிக்கை? கார்பரேஷன் ஆபீஸ்ல தான் வைக்கணும். இவன் Facebookல போடுவான். எனக்கு புரியல, எந்த விஷயத்தை எப்படி அணுகணும்னு எனக்கு தெரியலையே. இவன தலைவரை ஏத்தவன் எங்க போய் நிப்பான்? ரோட்ல தான் நிப்பான். ஆமா, ஒரு விஷயத்தை எப்படி அணுகணும்னு எனக்கு தெரியல. இவனுக்கு ஜால்ரா அடிக்கக்கூடிய சில சங்கங்கள் இருக்கு, லெட்டர் பேட் சங்கம். இப்ப நெல்லை தூத்துக்குடி நாடார் அண்ணன் போரூர் ஆனந்தராஜுக்கு எனக்கு ஒரு கேள்வி. 41 செயற்குழு உறுப்பினர்கள் இருக்காங்க. நீங்க ஒரு லெட்டர் பேட தாந்தோனித்தனமா நீங்க எப்படி யூஸ் பண்ணீங்க? அந்த 41 பேர் உங்களுக்கு சொன்னானா? இவன் வந்து இந்த போராட்டம் இருக்குல்லண்ணே, இதை அப்படியே திசை திருப்பிட்டாங்க. இவன் என்ன சொல்லிட்டானா, நான் கல்லறக்கும் போராட்டத்துக்கு போனேன், அதனால என் வீட்டை முற்றுகிட்டான். அதனால போல நீ வந்து எங்களுடைய சமத்துவ தலைவரை தரம் தாழ்ந்து விமர்சித்ததற்காக அவர் மேல் பாசம் கொண்ட, அவர் மேல் நேசம் கொண்ட எங்களுடைய கட்சி உறுப்பினர்கள் உன் வீட்டை முற்றுகையிட்டார்கள். நீ தரம் தாழ்ந்து விமர்சிச்சது தப்புன்னு உனக்கு தெரியல, உடனே நீ இதை வச்சு விளம்பர அரசியல் தேடிட்ட. அண்ணன் சீமான் அவர்கள் அவர் வீட்டுக்கு சென்றார். அவருக்கு தெரியுமா இவர் இது போன்ற தரம் தாழ்ந்து? சீமான் அண்ணனோட தொழில் என்ன? இதுக்கு முன்னாடி சீமான் அண்ணனோட தொழில் என்ன? சினிமா துறையில இருந்தார். அப்ப நம்ம அவரை கூத்தாடின்னு சொல்லுவோமா? எப்படி சொல்ல முடியும்? அவரோட தொழில் அது. அப்போ தலைவர் அவர்கள் சாராய கடை நடத்தினா அது எங்களோட தொழில். எல்லாருமே அவங்களுக்கு தெரிஞ்ச தொழில தாங்க அவங்க பண்ணுவாங்க. இன்றைய காலகட்டத்துல ஏதாட்டு ஒரு வழியில ஒரு தொழிலை பண்ணி முன்னேறி வர்றதுக்கு எல்லாரும் ஒரு முயற்சி. எனக்கு இன்னொன்னு சொல்றேன், எனக்கு இன்னொரு நகைச்சுவையா இருக்கு. இந்த தலைவர் வந்து சென்னை டீலக்ஸ் ஹோட்டல் நடத்துறாரு. அவன் வந்து ஒரு பேட்டியில சொல்றான். அந்த பேட்டி வந்து ஒரு தமிழ் தேசியத்தை ஆதரவுக்கூடிய ஒரு சேனல் தான். அந்த சேனல் பேர் சொல்ல வரும்ல. அந்த பேட்டியில சொல்றான், வெளியில 100 ரூபா, உள்ள 300 ரூபா. ஏண்டா ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல் நடத்துற தலைவர், 2 3 ஸ்டார் ஹோட்டல் அவர் மகன் நிர்வகித்துக் கொண்டிருக்கிறார். சரியா? அந்த ஹோட்டல்ல எப்பயுமே உங்களுக்கு தெரியும், ஒரு நட்சத்திர விடுதியில என்னென்னலாம் இருக்குமே, எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். அது எதுக்காக பண்றது?
எல்லாரும் வரணும். அதாவது வரக்கூடிய ஆமா கெஸ்ட், ஆமா. வரக்கூடிய விடுதிக்கு வரக்கூடிய உறுப்பினர், அந்த கெஸ்ட் தங்குறதுக்கு தங்குறதுக்கு அவங்களுக்கு ஸ்விம்மிங் பூலு, ஸ்பா, பாரு, டிராவல்ஸ் இது எல்லாமே நடத்துவாங்க. ஆமா அதுவே உனக்கு தெரியல, ம். ரைட்டா? வெளியில 100 300. சரி, நான் என்ன கேக்குறேன், இவருக்கு வந்து ஒரு ஆதரவு தெரிவிச்ச அண்ணன் என்ஆர்டி அண்ணாச்சி அவர்கள், அவர் வந்து கிராண்ட் ரெசிடென்சி ஒன்று நடத்துறாரு, அதுல பார் இருக்கு. அப்ப அது பார் இல்லையா? அதான். அது என்னது? தேனாமிரதம் ஏதாவது ஊத்துறாரு, ரசம் கசம் ஊத்தி கொடுக்குறாரு. அண்ணன் சீமான் சொல்லும் போல மிளகு ரசம் ஊத்துறாரா? மிளகு ரசம் ஊத்தி கொடுக்குறாரா? அப்போ ஒரு தொழில் எப்படி நடக்கும்னே உனக்கு தெரியும். ஏன்னா தொழில் செஞ்சாதான் உனக்கு தெரியும். ஒண்ணுமே தெரியாது உனக்கு. நீ எல்லாம் தலைவர், உனக்கு 5 பேரு. ஆனா இவர் மேல ஒரு பாலியல் குற்றச்சாட்டு இவரை சேர்ந்த ஒரு 5 பேர் மேல இருக்கு. அது கூட உங்களுக்கு தர்றேன், கொடுங்க. இருக்கு. இவர் சங்கத்தை சேர்ந்த ஒரு பெண்மணியை தரம் தாழ்ந்து விமர்சித்து, இவர் செய்த ஒரு தப்பை தட்டி கேட்டதுக்காக தரம் தாழ்ந்து விமர்சித்து, அந்த பெண் தங்கிய விடுதிக்கு புகுந்து இவர் கூட இருக்கக்கூடிய 4 உறுப்பினர்கள் அந்த தரம் தாழ்ந்த வேலையை செஞ்சாருங்க. இல்ல அது ஆல்ரெடி நிறைய எனக்கு அதுக்கு வந்தது. அப்புறம் நீ என்ன சங்கம் நடத்துற? எப்பா உனக்கு என்னப்பா தெரியும் சமுதாயத்தை பத்தி? எனக்கு தெரிஞ்சது கூட உனக்கு தெரியலையே. நான் 8 வருஷமா சமுதாய பணியில இருக்கேன், உனக்கு எதுவுமே தெரியலையே. கண்டிப்பா. அதாவது நிறைய விஷயங்கள் பேசணும்னா அன்னைக்கு முழுது நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ஆனா நான் வந்து இந்த சமுதாய இளைஞர்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லிக்கொள்ள விரும்புறேன். சமுதாய பணி என்பது மிகப்பெரிய அர்ப்பணிப்பான பணி. அந்த பணியை செய்ய வரக்கூடிய தலைவர்கள் எவ்வளவு தியாகங்களை செஞ்சது அந்த இடத்துக்கு வருவாங்க. இன்னைக்கு சமுதாய பணியில் ஆர்வமுள்ள இளைஞர்கள் இது போன்ற தலைவர்களை பின்பற்றுவதை, இந்த விளம்பர கும்பலை பின்தொடரக்கூடாது. இவருக்கு ஆதரவாக நீங்கள் நாம் தமிழர் நோக்கி செல்லுங்கள், இல்ல பாரதிய ஜனதா நோக்கி செல்லுங்கள், காங்கிரஸ் நோக்கி செல்லுங்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி செல்லுங்கள். அதை பற்றி எங்களுக்கு எந்தவித கவலை இல்லை. அதிகாரமிக்க இடங்களில் நமது கோரிக்கைகளை வைத்து நமது கோரிக்கையை சரி செஞ்சுக்கிட்டு அது மூலமா நம்ம சமுதாய மக்களுக்கு நல்லது செய்யற பணியை தான் நமது அரசியல் தலைவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை விடுத்து விட்டு இது போன்ற பிரிவினவாதத்தை ஆதரிக்கக்கூடிய இந்த விளம்பர கும்பலை நாம் முழுமையாக புறக்கணிக்கணும். அதை வந்து இந்த நாடாட்டுடைய வாயிலாக நமது சமுதாய இளைஞர்களுக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ஓகே, இப்போ தம்பி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அதாவது வயதில் இளையவர் இருந்தாலும் நல்ல ஒரு மெச்சூரிட்டியோட பேசினாங்க. நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ஒரு சமுதாய தலைவர்னா எப்படி இருக்கணும், சமுதாய பணியை ஆற்றக்கூடிய வரக்கூடிய தலைவர்கள் எப்படி செயல்படணுங்கிறத பற்றியும் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அவங்களுடைய பேச்சை கேட்கப்போ நமக்கே பெருமையாக இருக்குது. இந்த இளம் வயதிலேயே இவ்வளோ மெச்சூரிட்டியோட நிறையா விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இந்த மாதிரி இன்னும் நிறையா இளைஞர்கள் நம்ம சந்திக்க இருக்கிறோம். தொடர்ந்து நாடாட்டோடையுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.